ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் போட்டோஷாப்ல ஒரு இமேஜினுடைய வித்த மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜினுடைய ஹைட்டை மட்டும் எப்படி ப்ராப்பரா இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோவை இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் மேல ஐ கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் டாக்குமெண்ட்டை விட சின்னதா இருக்கு. அதாவது டாக்குமெண்ட்டை விட வித்து கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்னுடைய டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை, அதாவது இந்த இமேஜினுடைய வித்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஆனா சப்ஜெக்டும் சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த கேரக்டர் வந்து ஒல்லியா இருந்த கேரக்டர் வந்து குண்டாயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நாம பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எப்படி ப்ராப்பரா வித்தை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இமேஜினுடைய வித்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதே நேரத்துல இந்த இமேஜில் இருக்க சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதாவது இந்த கேரக்டர் வந்து எந்த மதமான டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செலக்டுக்கு போகிறோம். ஸோ செலக்ட்ல போயிட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வித்தின் செகண்ட்ல ஸோ இந்த இமேஜில் இருக்க கேரக்டர் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன பிறகு ஜஸ்ட் மறுபடியும் செலக்ட்ல மாடிஃபைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 20 பிக்சல் அப்படி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செலக்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் நான் செலக்டுக்கு போறேன். செலக்ட்ல போயிட்டு இந்த இடத்துல சேவ் செலக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த செலக்ஷனுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கேர்ள் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன். இதுக்கு அடுத்தது நான் இது கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். அதாவது டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் மெனுக்கு போறேன். எடிட் மெனுல கண்டென்ட் அவர் ஸ்கேலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி கண்டென்ட் அவர் ஸ்கேலை செலக்ட் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல டிஃபால்ட்டா நன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ண இந்த செலக்ஷன் நேம் இங்க வரும். நான் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜினுடைய வித்தை ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம், இல்ல இப்படி ஷிங்க்கும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் இந்த இமேஜில் இருக்க சப்ஜெக்ட் எந்த விதமான டிஸ்டர்பும் ஆயிருக்காது. பாருங்க, ஜஸ்ட் நான் என்ன சின்னது பண்ணாலும் என்னுடைய இமேஜ் எந்த விதமான ஷிங்க்கும் ஆகல. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் இந்த இமேஜினுடைய வித்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். பாருங்க, நாம எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கூட எனக்கு இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த கேரக்டர் வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் ஆகல. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க, என்டர் கொடுங்க. கைஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த சப்ஜெக்டை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாம ஸோ சப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை மட்டும் ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்டை மட்டும் எப்படி ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸை நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்க சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் மெனுல போயிட்டு சப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இமேஜில் இருக்க சப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். மறுபடியும் செலக்ட் மெனுக்கு போனேன். செலக்ட் மெனுல மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்தேன். அந்த மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பேண்டை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் செலக்ட் மெனுக்கு போனேன். செலக்ட் மெனுல சேவ் செலக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் செலக்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய செலக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்தேன். கேர்ள் அப்படின்ற நேம் கொடுத்து ஜஸ்ட் நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடிட் மெனுக்கு போனேன். எடிட் மெனுல கண்டென்ட் அவர் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன். அப்படி கிளிக் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பார்ல ப்ரொடெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடெக்டை நீங்க டிஃபால்ட்டா நன் அப்படின்னு இருக்கும். அந்த நன்னை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ண செலக்ஷன், அதாவது கேர்ள் அப்படின்ற நேம்ல இருக்கும். கேர்ள் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.